பிள்ளைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்லம்மா. பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வெல்லும், வென்ற பின்னே வாங்கடா வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் திருச்சி சீனிவாசன் உங்களிடையே இந்த வாரம் வந்திருக்கேன். அன்பு நண்பர்களே, நமது நடிகர் திலகம் ஆருயிர் அண்ணன் உலக மகாநாயகன் சிவாஜி அவர்களுடைய அற்புதங்களை நாம் சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். வெற்றிகரமாக 60 வாரம் முடிச்சிட்டோம். இது இன்னைக்கு 61வது வாரம். இந்த 61வது வாரத்தில் நம்ம பார்க்க போகிற படம் நம்ம நடிகர் திலகம் சிவாஜி அவர்களை சாவித்திரி அவர்கள் நடிக்க வைத்து இயக்கிய படம். அவருடைய சொந்த தயாரிப்பான படம். அந்த படம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிராப்தம். இது கருப்பு வெள்ளை படம் தான். இந்த படம் அண்ணனுக்கு 148வது படம். 13/4/1971 வருஷப்பிறப்புக்கு, தமிழ் வருஷப்பிறப்புக்கு வந்திருக்கும் போல. அந்த வருஷத்தில் 10 படங்கள் வந்திருக்கு. 10 படங்களில் இருதுருவம், தங்கைக்காக, அருணோதயம், குலமா குணமா, பிராப்தம், சுமதியன் சுந்தரி, சவாலே சமாளி, தேனும்பாலும், 3 தெய்வங்கள், பாபு, 10 படம் ரிலீஸ். அதில் குலமா குணமா, சவாலே சமாளி ரெண்டும் 100 டேஸ் படம். இந்த படம் கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. ஏன்னா அண்ணன் நிறைய வித்தியாசமான படங்கள்லாம் ரொம்ப நடித்தவர். அதெல்லாம் அப்போவே அவர் ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணவர். இந்த படமும் கதை பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கதை. இந்த கதையை சாவித்திரி அண்ணன் சிவாஜி கிட்ட சொல்லி, நீங்கள் நடிக்கணும் ஹீரோவா, என்னோடய தயாரிப்பு, என்னோடய டைரக்ஷன் சொன்னப்போ கதை கேட்டுட்டு அண்ணன் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு அந்த படத்தோட கர்த்தா இவர் நம்ம ஆரூர் தாஸ் அவரை கூப்பிட்டு, டே ஆரூராம், என்னடா இந்த பொண்ணு என்னமோ கதையெல்லாம் இப்படி சொல்லுது, இது படமாக எடுக்கிறேங்குது, ஏன்னா எனக்கு என்னமோ அது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுதுடா, ஓடுமா, கதை மக்கள் ஏற்றுக்குவாங்களா, அது இருக்கிற காசெல்லாம் விட்டுற போகுதுடா அப்படின்னோடனே அவர் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு, அது ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டார். சொல்லவும் சரின்னு நடிச்சிட்டாரு. ஆனால் இது ரொம்ப அருமையான படம். நல்லா அதை தலையில் சரக்கு வேணும் இந்த படத்தை பற்றி புரிஞ்சுக்கணுன்னா. அறகுறைக்கெல்லாம் புரியாது. கதை நல்ல அருமையான கதை. ஒரு படம் சரியாக ஓடலை, இது சரியாக கொஞ்சம் ஓடலை. ஆனால் இந்த படம், ஒரு படம் ஓடலை அப்படின்னா அந்த படம் ஒரு மட்டமான படம். ஓஹோன்னு 200 நாளைக்கு மேலே ஓடிச்சுன்னா அது ஒரு அருமையான படம். அப்படி கிடையவே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உலகம் சுற்றும் வாலிபன் எடுத்துங்க. எம்ஜிஆர் படம் 200 நாள் ஓடிச்சு. அதில் என்ன கதை இருக்குது? ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு அனாசின் மாத்திரை மாதிரி எம்ஜிஆர் ஒன்றை வச்சுக்கிட்டு கையில், அதை கரைச்சி விட்டால் இந்த உலகத்தையே அழிக்கலாம், அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு வரான் விஞ்ஞானி முருகன். அதை அசோகன் டீம் ஃபாலோ பண்ணி அந்த ஃபார்முலாவை கேப்சர் பண்ணுறதுக்காக அவரை விரட்டி பிடிப்பாங்க. அது இவர் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் அப்படியே இந்த நாடு அந்த நாடு, தாய்லாந்து, அங்கே இங்கே டோக்கியோன்னு போய்கிட்டு, அதுதான் கதை. வேறு ஒன்றும் கதை கிடையாது. ஒரு தம்பி எம்ஜிஆர் இதை வச்சுக்கிட்டு அந்த படத்தை ஓட்டி, அது ஓடினதுக்கு காரணம் என்னன்னா எதுவுமே கிடையாது. அந்த படத்தோட ஷூட்டிங் வெளிநாடு கேமரா வச்சு வெளிநாட்டோட அழகை ஃபுல்லாக அதில் கொண்டாந்து திரையில் காமிக்கிறதும், பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணதும் தான் காரணம். அது 200 நாள் ஓடிடுச்சு. ஆனால் இந்த படம் பிளாக் அண்ட் ஒயிட் படம், ஆனால் நல்ல கதை, சரியாக ஓடலை. இதுதான் வித்தியாசம். அதனால் ஒரு படம் ஓடலைங்கிறதுக்காக அது சும்மா மட்டமான படம், ஓஹோன்னு ஓடிடுச்சுன்னா அது ரொம்ப தரமான படம்னு சொல்ல முடியாது. உலகம் சுற்றும் வாலிபன் தரமான படம் கிடையாது. அது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனால் இது தரமான படம். பிராப்தம் தரமான படம்.
இதில் கதையோட இதை வந்து யாரும் சரியாக புரிஞ்சிக்கலன்னு நினைக்கிறேன். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா அது வந்து அந்த படத்தோட அருமை தெரியும். அதை ஒன்று சிம்பிள், ரொம்ப நல்லா புரியும் அது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு ஜென்மம் இருக்குது, அடுத்த ஜென்மம் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு ஜென்மத்தில் பிறந்து ஒருத்தன் இருந்துட்டு, இப்போ நானே இருக்கேன், இங்கே இருக்கேன், என்னோடய ஆயுள் முடிஞ்சோடனே என்னோடய உடம்பு அழிஞ்சிரும். உயிர் மட்டும் வேற ஒரு உயிரில் போய் சேர்ந்துடும். அது ஒரு ஜென்மம் ஆகிடும். அப்போ அந்த அடுத்த ஜென்மத்தில் இருக்கும்போது, இப்போ நான் வந்து அடுத்த ஜென்மம் வேறு எங்கேயாவது சிங்கப்பூர்லேயோ சிங்கப்பூர்லேயோ இருக்கேன்னு வச்சுங்க. அப்போ அங்கே உள்ள சுச்சுவேஷனு அதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்படியே வளர்ந்துட்டு இருப்பேன். ஒன்றும் தெரியாது எனக்கு. இந்த இடத்துக்கு நான் வரேன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு. வரும்போது எனக்கு அந்த ஞாபகம்லாம் வரும். திருச்சி, இங்கே நம்ம வீடு, நம்ம கூட எல்லாம் இவங்கெல்லாம் இருந்தாங்க, அப்படிங்கிறத தீமை வச்சு தான் இந்த கதையை பண்ணியிருப்பாங்க. அதாவது சிவாஜி படகோட்டியாக வருவார், ஒரு கிராமத்தில் படகு ஓட்டுவார். அந்த ஊரோட ஜமீன்தார் அது வந்து ரெங்காராவு, அவர் பொண்ணு வந்து சாவித்திரி. அவங்க காலேஜ் படிப்பாங்க. இவர் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு காலேஜ் போகணும். போட்டு பரிசல் ஓட்டுவார். அந்த பரிசலில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவார். சின்னம்மா சின்னம்மான்னு பேசுவார். அது என்னன்னா அந்த கிராமத்து பழக்கம். ஒரு ஏழைப்பாளையங்க வந்து அந்த ஊர் பெரிய ஜமீன்தார் வீட்டு ஆம்பளைங்களை பொம்பளைங்களெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க. அது மாதிரி சின்னம்மா சின்னம்மான்னு அண்ணன் கூப்பிடுவார். ரொம்ப இவர் வந்து அவங்க மேலே ஒரு மரியாதை, பிரியம், பாசம் வச்சுருப்பார். அதே மாதிரி அவங்களும் இவர் மேலே வச்சுருப்பாங்க பாசம், பிரியம்லாம். அது என்ன உறவுன்னு யாருக்கும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு மாதிரி உறவு, அப்படி தான் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அவங்க சாவித்திரிக்கு மேரேஜ் ஏற்பாடு. அந்த காலேஜில் படிக்கிற பையன் ஸ்ரீகாந்த், அவன் விரும்புவான். சரின்னு சொல்லி அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டு ஊருக்கு அமுச்சு வச்சுருவார் பரிசலில். அவங்கள மறுபடியும் ஊருக்குள்ளே வரும்போது சின்ன வயசுலேயே கணவர் இறந்து போய் விடோவாக வருவாங்க. வந்தவுடனே அதை பார்த்துட்டு அவர் அழுது அதில் ஒரு பாட்டு வரும். தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் நாளாக என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா. அந்த பாட்டு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட்டுங்க. அப்படியே கண்ணில் எங்கே கேட்டாலும், ஆடியோ கேட்டாலும் நமக்கு கண்ணு கலங்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டு. இவரை வந்து அந்த ஊரில் உள்ளவங்கலாம் அந்த பொண்ணுக்கு ஹஸ்பண்ட் இல்லாதனால இவர் அவங்கள போய் அடிக்கடி பார்க்குறதுனால அது ஒரு மாதிரி புரளியை கிளப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் இவர் நம்ம இனிமேட்டு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு பரிசல் எடுத்துகிட்டு போகும்போது அதுக்குள்ளே சந்திரகலான்னு ஒரு நடிகை தான் அண்ணன் சிவாஜிக்கு ஜோடி. அதில் அந்த பொண்ணு ஓடி போய் சாவித்திரிகிட்ட சொல்லும், இந்த மாதிரி அண்ணன் பேர் கண்ணன் வந்து இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போகிறாரு அப்படின்னோடனே, இவங்க பேர் ராதா, சாவித்திரி பேர். கிளம்பி ஓடுவாங்க. ஓடி பர்சலில் போய் பிடிச்சி அவரை, எப்போ ஊரில் இப்படி பேசிட்டாங்களோ இன்னமேட்டு நமக்கு பரவாயில்ல, நம்ம 2 பேரும் இங்கேருந்தே போயிடுவோம், இந்த ஊரை விட்டே போயிடுவோம், போட்டை எடுன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் விரட்டிட்டு வருவாங்க. அப்படியே இவங்க போய் ஒரு சுழலில் மாட்டி இறந்து போகிற மாதிரி. அதன் பிறகு அந்த கண்ணன் சிவாஜி வந்து இறந்தவுடனே அந்த உடம்பு போயிடுது. அந்த உயிர் வந்து இன்னொரு உயிரோட கலந்துருது. அந்த உயிர் தான் இன்னொரு சிவாஜி. 25 வருஷம் கழித்து, அடுத்த 25 வருஷம் கழித்து அந்த சிவாஜி காலேஜில் சாவித்திரி ஜோடி, காலேஜ் பொண்ணு 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் ஆகி ஹனிமூன் வரும்போது இந்த ஊருக்கு வந்துடுறாங்க போட்டில். வரும்போது இவருக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. அந்த இது ஃபுல்லாக ஞாபகம் வந்துடுது. அதுக்கப்புறம் அவர் வந்து இதுன்னு சொல்கிறாரு. ஜமீன்தார் சாவித்திரியை பற்றி பேசுகிறாரு. அங்கே உள்ள அந்த சந்திரகலா கிளவியாகி, நான் சாகும்போது உன் மடியில் தான் சாவேன்னு கண்ணன், அதாவது சிவாஜிக்கிட்ட முன்னாடி அந்த பரிசல் ஓட்டுற சிவாஜிகிட்ட சொல்லியிருப்பாள். அவள் அப்போ உயிரோடு இருப்பாள். கிளவியாகி போய் பார்ப்பார். நான் தான் கண்ணன் வந்திருக்கேன் பார். இவர் சின்ன வயசு தான், அடுத்த 25 வயசு. வந்து சொன்னோடனே அதே மாதிரி அவர் மடியில் தான் உயிர் போகும். இப்படி ஒரு கதை, நல்லா புரிகிற கதை தான். பட் கொஞ்சம் நல்லா பொறுமையாக பார்த்தாக்க நல்லா புரியும். ஒரு வித்தியாசமான கதை, ரொம்ப அற்புதமான ஒரு நடிப்பு சிவாஜிக்கு. சாவித்திரிக்கும் அருமையான ஒரு நடிப்பு. சாவித்திரியை பற்றி ஒரு முக்கியமானது நான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நடிகையர் திலகம்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்கன்னா சும்மா கொடுக்கல. அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிகை. பாசமலர்லாம் அண்ணன் கூட தங்கச்சியாக நடித்து நம்ம மனசில் அப்படியே
பதிய வச்சவங்க. அதே மாதிரி கை கொடுத்த தெய்வத்தில் அவர் வெகுளியாக வருவாங்க. வெகுளியாக வந்துட்டு அண்ணன்ட்ட வந்து ஒரு சீனில் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேனே, நான் தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படின்னொன்னே, இல்லைம்மா அப்படிம்பார் அண்ணன். அந்த சீன்லலாம் உண்மையாலுமே அப்படியே கண்ணில் தண்ணி கலங்கும். அவ்வளோ பெரிய நடிகை. அவங்களுக்கு வந்து இந்த படம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, அதன் பிறகு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் கோமாலே இருந்தாங்க. ஜெமினி கணேசன் தான் ஹஸ்பண்டு. ஜெமினி கணேசனை பற்றி தெரியும், காதல் மன்னன். பல கல்யாணம் பண்ணி பல பேர்கிட்ட அவன் கடைசியாக கிழவனாகி சாவ போகிற காலத்தில் கூட ஒருத்தியை பிடிச்சி 30 வயசில் கல்யாணம் பண்ணி அவள் எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிட்டா. அந்த மாதிரி ஒரு ஆளை போய் பார்க்கல, என்னன்னு செய்யலை, ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. அவங்க பாட்டுக்கு அப்படியே பாவம் இறந்து போனாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நொடிச்சு போயிட்டு சினி ஃபீல்டில் கையில் காசே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கூட ஜெமினி கணேசன் கண்டுக்கலை. ஆனால் அவங்கள பற்றிலாம் கண்ணாமனான்னு சில பேர் நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசினானுங்க. அந்த அம்மா வந்து கடைசி காலத்தில் ஒரு ரிச்சாக்காரனோட இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சின்னு. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தரோட புகழ் நல்லா இருந்துச்சுன்னா அந்த புகழை மட்டும் பேசுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே யோக்கியனாக இருந்தாங்களா? ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்கள். உங்கள் முன்னோர்கள்லாம் ரொம்ப யோக்கியன்களா, நல்லா இருந்தானுங்களா அப்படி நினச்சி பாருங்கள். ஏன்னா அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நடிகர் திலகன்றது அவ்வளோ பெரிய நடிகை. அப்போதெல்லாம் உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஏன்னா அதையே பேசிக்கிட்டு அப்படிலாம் இருந்து அவங்க பாவம் கடைசி காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சு, ஏழ்மையில் வந்துட்டாங்க. அதன் பிறகு உடம்பு முடியாமல் போச்சு, இறந்துட்டாங்கன்றது ஒரு இது வந்து ஒரு பாட்டு இருக்குது. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடுது தென்னங்காத்து. அந்த பாட்டு பயங்கர சூப்பர் ஹிட்டு. அப்போ நான் வந்து 6th 7th படிக்கிறேன். எங்கே பார்த்தாலும் ரேடியோவில் இந்த பாட்டு தான் வச்சுக்கிட்டு இருப்பான். இந்த 2 பாட்டு மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்துச்சு. பாட்டு ரொம்ப ஹிட்டு இந்த 2 பாட்டும் அந்த படத்தில். படமும் அற்புதமான படம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அது தெரியும். இப்போ நம்ம அந்த பிராப்தம் படத்துலேருந்து தான் காட்சிகள் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? வாங்க பார்ப்போம். மாணவ மாணவிகளே, இது ஒரு நல்ல நாள். நம் கல்லூரியில் படித்த கண்ணன், ராதா இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார விரும்பி இன்று என் தலைமையிலும் உங்கள் முன்னிலையிலும் திருமணம் செய்து கொண்டார்கள். நம் எல்லோருடைய வாழ்த்துக்களும் இப்புது மணமக்களுக்கு என்றும் உண்டு என்று கூறி இவர்களை இன்பத் பேரிழவுக்கு அனுப்புவோம். அந்த பக்கம் ஓட்டாத, திருப்பு இந்த பக்கம் திருப்பு. என்ன அது? ராதா, அந்த பக்கம் பெரிய சுடர் இருக்கு. நாம இங்க போனோம்னா படகோட எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிடுவோம். திருப்பு சொல்லு. அடேப்பா, எந்த காலத்துக்கு அது? முன்னெல்லாம் சுடம் இருந்ததா சொல்லுவாங்க. அணைக்கத்து வந்து ஆரே மாறி போச்சு. வேண்டாம் ராதா, படகை திருப்ப சொல்லு. சரி, படகை அக்கறைக்கு கொண்டு போப்பா. என்ன தெரியல. நம்ம கண்ணு
எந்த கண்ண வடகோட்டி கண்ண என் படகளை தானே ஏதோ சின்னம்மா காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க? சிரிக்காம என்ன செஞ்சது? ஏன் தம்பி நீ எங்கிட்ட விளையாடுறியா? நீயா படகோட்டி கண்ண? இன்னுமே அவன் உயிரோட இருக்கா? அவன் செத்து எவ்வளவு காலம் ஆச்சு? ஆத்தங்கரையிலே பிறந்து வளர்ந்து ஆத்திலேயே படகோட்டி வாழ்ந்துகிட்டு இருந்த அவன் கடைசியில ஆத்தோடையே போயிட்டாரு. அப்பா இல்லையா? உயிரோடதான் கடவுள் என்ன கூட்டிக்கிட்டே இருக்கா. நான் தான் இப்ப வரமாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போறையா கண்ணா, மடியில சாகணுங்கிற ஆசை நிறைவேறாம என்ன பிசாசாக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டை விட்டு பறக்க போகுது ஐயா. யாரு? நான் தான் கண் வந்துட்டு உனக்கா உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக வந்திருக்கேன். என்ன பாரு, என்ன பாரு. என்னங்க யாருங்க இந்த அம்மா? இதுதான் கௌரி. அடாடா, சின்ன வயசுல இவ எப்படி இருப்பா தெரியுமா? கலகலகலகலம் சிரிச்சுக்கிட்டு குழந்தை மாதிரி, யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத மான் குட்டி மாதிரி துள்ளி விளையாண்டுக்குவா. எப்ப பார்த்தாலும் உங்களுக்குள்ள சண்டைதானே, சமாதானமே கிடையாது. என்ன சின்னம்மா ஆடுங்களை அக்கறைக்கு கொண்டு போய் விடியா? நான் மாட்டேனாரு. நான் 2 கொடுத்தேன். ஐயோ, இந்த ஆடு உங்க கூட வர்றேன். பாத்தீங்களா சின்னம்மா, நான் ஆடா இப்ப இது சின்ன புத்தா என்ன கை கால கை கழிக்க பெரிய கழட்டி சண்டை போட்டு கடை. வாங்க போன சின்னம்மா, இந்த ஒரு குறும்பு இங்கிலீஷ்ல சொல்லணும். அது என்ன சொல்லணும்? வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். எனக்கு தெரியாத நினைச்சுக்கிட்டியா இங்கிலீஷ்? இதோ பேசுறேன் பாரு. பாட்டு கூட்டு தஞ்சாவூர் தருவாரு. வெரி பியூட்டிஃபுல், நீ ஒரு குரங்கு, நீ ஒரு குரங்கு. என்ன அப்படி பாக்குறேன்? பாட்டு வச்சுக்கம்மா, ஓ அதுவா? இன்னைக்கு காலேஜ்ல நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம். அதான் எனக்கு புரியுமா? நல்லா நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சொன்னா கோச்சுக்க மாட்டீங்க. நீங்க சிரிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி கோபுரத்துக்குள்ள நுழையும் போது குருவிகள்லாம் பாடிக்கிட்டே நீங்க சிரிக்கும் போதே இவ்வளவு அழகா இருக்கு. பாடுவீங்கன்னா எவ்வளவு நல்லது. அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு கத்து கூட. சின்னமா இதா சமயம் என்ன ஐயாஜி பண்றீங்க? இல்லையா, எங்க காலேஜ்ல பாட்டு போட்டி ஒண்ணு வச்சிருக்காங்க. அதுல தெம்மாங்கு நாட்டு பாடம் தான் பாடும். இதெல்லாம் தான் எனக்கு தெரியல. ஐயோ, நான் ஏதோ கத்துவேன். இது பள்ளிக்கூடத்துல பாட முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் பாடினாதான் நான் ஜெயிப்பேன், இல்லைன்னா தோத்து போயிடும். அடியா சார், இதமா தோத்து போறதா இந்த ஜென்மத்துல நடக்காது. அப்படின்னு எனக்கு ஒரு பாட்டு சொல்லுது. என்ன? சரிங்க. எப்ப வந்த? இப்பதான் சின்னம்மா. வா உட்கார். என்ன கீழே உட்கார்ற?
பரவாயில்ல சின்னம்மா, இதான் வாட்டமா இருக்கு. நீங்க மேல உட்காருங்க. நல்லா இருக்கு. குரு கீழே உட்கார்ந்து இருக்கும் போது மாணவி சேர் மேல உட்கார்ந்தா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ஐயோ, என்னையா குருங்கிறீங்க? நீ இல்ல, யாரா இருந்தாலும் சரி, சொல்லி கொடுக்கறவங்க குரு, கத்துக்கிறவங்க சிஷ்யன். இந்த சின்னம்மா, ஏன் கண்ணா தினமும் எனக்கு ரோஜா பூ கொண்டு வந்து கொடுக்குறேன்? என்ன சின்னம்மா, என்னைக்கு இல்லாம என்னைக்கு இப்படி கேட்கறீங்க? அந்த செடி பூக்கிறதே உங்களுக்கு ஆய்த்தானே? ஆமா, அந்த செடியில ஒரு நாளைக்கு ஒரு பூ தான் பூக்கும். அப்படியா? நான் சொல்றது பொய்ன்னு நினைக்கிறீங்களா? காவேரி ஆத்தா மேல ஆணையா சொல்றேங்க. அது சரி, பலாரம் சாப்பிட்டியா? சாப்பாடு சாப்பிட்டேன். இவ்வளவு சீக்கிரமாவா? தினம் நான் தான் சமைக்கிறேன். ஐயோ பாவம். உலகத்துல இதை போல பல பாவம் இருக்கு, அதுல நான் வந்து சரி, பாட்டு சொல்லி தரியா? நான் என்னங்க பெரிய இவனா உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு? ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு பாடுறேன், நீங்களா கத்துக்கிறேன். பாடு. என்னத்த பாடுறதுங்க? வெக்கப்படாது, பாடு கண்ணா. இல்லைங்க, எனக்கு வெக்கம். நீங்க தொண்டை ஒரு மாதிரி இருக்கும். பரவாயில்லை, நான் பாடுறத கேட்டு சிரிக்க கூடாது. பாடு கண்ணா. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடி தென்னங்காத்து. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தழுவி கொண்டோடு தென்னங்காத்து. 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 ஆஹா, காற்று இல்ல, காத்து. தடவி கொண்டோடு தென்னங்காத்து. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடு தென்னங்காத்து. அந்தரத்திலிருந்து பச்சை கேது நல்ல ஆலோலம் பாடு உன்னை காத்து. அந்தரத்திலிருந்து பச்சை கேது நல்ல ஆலோலம் பாடு உன்னை காத்து. சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து என்னை தடவி கொண்டோடு தென்னங்காத்து. ஐயோ, என்ன சின்னம்மா எனக்கு மாலை போட்டு கை தட்டுறீங்க? ஜெயிச்சுக்கு நீதானே கண்ணா, அதனால உனக்கு தான் மாலை போடணும். போன் பார்த்து தான் முதல் பரிசு கிடைச்சது. எனக்கு என்னமோ வரல. வாங்க சின்னம்மா, உங்களுக்காக காட்டு. வாங்க. கண்ணா, என்ன? நான் காலேஜுக்கு போக ஆரம்பிச்சது நீதான் எனக்காக காத்துட்டு கேட்கணும். என் படகுக்காக நான் ஒரு நாள் கூட காத்துக்கிட்டு இருந்தது இல்லையா? இந்த படகு இந்த ஆத்துல ஓடுறதே உங்களுக்காக தரமா? கண்ணா, நாளைக்கு உன் பிறந்தநாள். உங்களுக்கு தவிர இப்படி எல்லாம் வேற யாரு வாங்கி கொடுக்க போறா? என் பிறந்த நாளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன், வேற யார் கொடுக்க போறேன்? என்னமா நீங்க கொடுத்த வெயிட் சட்டையை போட்டுக்கிட்டு இருக்க, எப்படி ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு என் பிறந்த நாள் வந்து என்ன சமைச்சிருக்கு? ஐயோ, அதையே கேட்குறீங்க? எக்கச்சக்கம் 9 காய்கறியோட சமையல். அம்மாடி, அப்படி என்ன? கத்திரிக்காய், முருங்கைக்காய், பாவக்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கதம்ப சாம்பார் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. ஓ, இவ்வளவுதானா? அது மட்டும் இல்ல, மிளகு ரசம், பரண்ட துவையல், நெய், தயிர். நெய்யும் தயிரும் கூட நீதான் சமைச்சியா? தயிர் இல்ல, பாயாசம். பாயாசம் என்ன பாயாசம்? சாம்பரிசி. பாயாசம் ரொம்ப நல்லா இருக்குமே, எங்க பாக்கலாம்? ஐயோ ஐயோ ஐயோ, என் சமையலை நீங்க பார்க்க கூடாது. ஏன் கண்ணா, பார்த்தா என்னவா? இப்ப வேண்டாம் சொல்லுமா, உங்க கண்ணாலத்துக்கு என் கையால நிறைய பலகாரம் பண்ணிட்டு வர்றேன், அப்ப பாருங்க.
என் உயிரை விடு. அப்படியா? நீ சாகும் போது நான் வெளியூருக்கு போயிருக்கேன்னு வச்சுக்க, அப்ப என்ன குட்டி செய்யல? ஆண்டவர்கிட்ட செஞ்சு கூட்டாடி போராடி நீ வர வரைக்கும் என் உயிரை பிடிச்சு வச்சுட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கு உங்க சாப்பாடு பார்த்தோம். இதுக்காக இவ்வளவு ரோடு வந்திருக்கேன். நீங்க சாப்பிட வேணாம், பசிக்காது. இதோ இருக்கு, இதுல இருக்கிற சாப்பிட்ட. ஐயோ, அது திறக்காதீங்க. நானு சும்மா போய் சொன்னேன். அதுல பழைய சோறு வெங்காயம் தான் இருக்கு. இருந்தா என்ன சாப்பிட கூடாதா? ஐயோ, நீங்க அதை கண்ணால கூட பார்க்க கூடாது. கொண்டா, ஏதாவது ஒதுங்கி வரக்கூடாது. வாங்க, அந்த குடிசையை தங்கலாம். வேண்டாம் கண்ணா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கே போயிடுறேன். என் அக்கறையில கொண்டு போய் விட்டுடு. ஐயோ, மழை வளர்த்துக்கிட்டே வருது, காத்து வேகமா அடிக்குது. எவ்வளவுதான் பலமா துடுப்ப போட்டாலும் படகு நகராதுங்க. மழை நின்னோட கொண்டுட்டு போய் விடுறேன். நான் சொல்றத கேளுங்க, வாங்க. நீ சாப்பிடு. எனக்கு வேணாங்க. சும்மா சாப்பிடு. நான் ஒண்ணு எடுத்து போய் சாப்பிடல. நீங்க ஒண்ணு வெட்டியாவது ஒண்ணாவது கொடுங்க. அப்போ நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிடுவியா? சொல்லி பாருங்க. ஏ கண்ணா, நெருப்புல உழுவிடான்னு சொல்லுங்க, வீட்டு காமிக்கிறேன். சரி, என் மேல உனக்கு தங்கு தங்கு சொல்லு. பெத்த தாய், 5 குழந்தைங்க, கோவில்ல குடியிருக்கிற தெய்வம், கொட்டில கட்டியிருக்கிற பசு, கொத்து கொத்தா போத்திருக்கிற பூ, இவங்க மேலையெல்லாம் ஒரு பிரியமும் பாசமும் எல்லாரும் ஏற்படுது இல்லையா? அது ஏன்னு கேட்க முடியுமா? அது மாதிரிதான் இது. போன ஜென்மத்தில் நீ என்கிட்ட ஏதோ ஒரு வகையில கடன் பட்டிருக்க. ஐயோ, ஏன் சின்னமா பாய்ச்சா? எனக்கு கல்யாணம் ஆகுது. நல்ல திருப்தியா சாப்பியா? எங்க சின்னம்மா கல்யாண சாப்பாடாச்சு எல்லாரும் சாப்பிடும். சாப்பிட எங்க ராதாவுக்கு கண்ணன் தான் படகொடு. இவன் மட்டும் இல்லைன்னா இந்த ராதா காலேஜுக்கே போயிருக்க முடியாது. ரொம்ப நல்லது. தெரியுமா? தெரியுமா? இன்னும் ரொம்ப நல்லா பாடுவான். எங்க ராதாவுக்கு இவன் தான் பாட்டு வாத்தியார். அப்படிமா ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, கேட்டேன். ஒரு பாட்டு பாடம் கேட்டாங்க. வெக்கமா இதுக்கு கூட வெக்கம். சும்மா பாடா பாடுக்கல். பறிச்சரோக நான் பார்த்து பறிச்சரோக நேத்து பறிச்சரோக நான் பார்த்து பறிச்சரோக நேத்து பறிச்சரோக நான் பார்த்து பறிச்சரோக உள்ளே இருந்தான் முகத்தில் அழகுண்டு நேரம் போனால் வாசம் போகும் வாசம் போனாலும் வாசம் போகாது. மாதிரி எனக்கு ஏதாவது புதுசா வாங்கிட்டு வரத்தான் போறாரு. அதை வச்சு உன்னை பராபட வைக்க போறோம் பார். நான் பார்க்கறது சித்தமா தானா போக முடியல.
மஞ்சள் குங்குமத்தோட மகாலட்சுமி மாதிரி போறீங்களே, இப்படி பட்டமா என்ன ஒரு படிக்க தெரியாத முட்டால் நமக்கு புத்தி சொல்ல வந்துட்டானேன்னு பாக்குறீங்க. என்னம்மா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், அது சொல்லுங்க. கேள்வி சாகிறதுன்னா என்ன, உயிரோட இருக்கிறதுன்னா என்னங்கிறத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கிறேன். செத்து போயிட்டாங்க, உயிர் போயிடுச்சுன்னு சொல்றாங்க, அது தப்பு. உடம்புதான் சாகுது, உயிர் சாகுது. மனுஷங்களுக்குள்ள ஆண் பெண்ணின் பேர் வச்சு சொல்றாங்க. பேர் உடம்புக்குத்தானே தவிர உயிருக்கு பேரும் இல்லை, வேதம். மண் மண்ணோட சேருது, காற்று காற்றோட கிடக்கு. ஆனா உயிர் மட்டும் அப்படியே அது உண்மையா? உண்மைதான். அப்படியே நாம செத்து போயிட்டதா சொல்லி இந்த முட்டா ஜனங்கள் நான் கட்டி கொடுத்து அழுதாங்க. அப்புறம் என்ன அப்படிங்க? இந்த காவேரி தாய் மேல சத்து நீங்க சாப்பிடல. இந்த இடத்துல நான் பச்சை தண்ணி கூட குடிக்காம பட்டி கிடந்த உடம்பு அழிச்சுக்கல. ஒரு பாட்டு நான் பாடுவேன். பாடி தாயாக வேண்டும், தாடாத என்னாசை சின்னம்மா, வெகு நாளாக என்னாசை சின்னம்மா, நாளாக என்னாசை சின்னம்மா. பாடி தாயாக வேண்டும், நாடாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாடாக என் ஆசை சின்னம்மா, நாடாக என் ஆசை சின்னம்மா. ஆறாது ஆறாது அழுதாட தீராது, ஆனாலும் வழியத்த தாயே, அறியாத பெண்ணல்ல கனவோடு உறவாடு, சுமை தாண்டி தள்ளாத கண்ணா, சுமை தாண்டி தள்ளாத கடலையே உறங்கவில்லை, கடவுளிடம் ஏதோ கருணை இல்லை, தாலாட்டு பாடி தாயாக வேண்டும், தாழாத என் ஆசை சின்னம்மா, வெகு நாளாக என் ஆசை சின்னம்மா. எங்க குடும்பத்துக்கு இப்ப ஒரு கோவம் வந்திருக்குமா? ஐயா போன வெளிய எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க இங்க இருக்கிறத யாராவது பார்த்தா நீங்க பேசிக்கிட்டதெல்லாம் உண்மையில ஆயிடும். அதுவே உண்மையா? எனக்கு இப்பதான் தோணுது, பொய்யான ஒரு பையன் சுமந்துகிட்டு பொய்யான இந்த உலகத்தில் சொல்லாத மனிதர்களுக்கு மத்தியிலே வாழத்தை விட உண்மையான பாசத்துக்காக செத்து உண்மையான உலகத்துக்கு போறதான் நல்லது. சீக்கிரம் பொறுப்படுத்தா. நான் தான் நானே வந்துட்டேன். மச்சானே காப்பா.
எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ என் ராதா. படம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இதுக்கு என்ன குறை? சில படம் அப்படி தான், மக்களோட ரசனை எப்படி நம்ம சொல்ல முடியல. இதில் சிவாஜிக்கு சந்திரகலா தான் ஜோடி. சந்திரகலா உலகம் சுற்றும் வாலிபன்லையும் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஜோடியாக. அடுத்த வாரம் இன்னொரு படத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.